யார் யாது என்ன வந்தானே இங்க அங்க வெறிச்சு ஓடுறதெல்லாம் வச்சுக்கிற கூடாது. நான் வெறிச்சு ஓடவே இல்லையே மூதேவி, கண்ணு தெரியாது கேன புண்ணாக்கு மேனே. யார் ராமலனி? கொஞ்சமா அறிவு இருக்கா? சூடு சோழ மானுங்கிட்ட முட்டை மூதி சோத்திங்க சோதிக்கு மேல பெட்டி காட்டு சுத்த திங்கிறியா சுண்ணாம திங்கிறியா எரும மாடு. பேசுடா, வாயில என்ன புண்ணா வச்சிருக்க? பேசுடா கார்த்தி, பேசு. ஐயோ பல்ல பாரு, பேசுடா கிறுக்கு கேன பேசு. ஏன் வாயில என்ன இதுவா? வாயில என்னத்த வச்சிருக்க? ஏய் துணிடா பண்ணி இது. ஏமா ஏய் ஒரு சின்ன பையன்கிட்ட போய் இப்படி பேசலாமாமா? யாரா சின்ன பையன்? அந்தா பாருமா. யார் நீ? வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாதுமா. இந்த கடிக்க சப்புறான்டா அவன். அவ எதுக்கு சப்புறான் தெரியுமா? எதுக்கு? அதுக்கு சப்புறான். அட சுண்ணாம்பு தின்னி. அப்பா வாயில இருந்து விரல எடு. யார் நீ? ஏய் அட பேசுடா, இந்த தன்மையனே பேசுடா. அதாவது ஆம்பளை தானே, ஆம்பளை வெக்கமான சூடு சொன்ன அச்சமட நாணம் பயிர்ப்பு இருக்கா? ஆனா டான்ஸார் எப்படி முண்டையானே தெரியலடா. ஏங்க பொம்பளையால மட்டும் ஏத்தியப்ப எனக்கு வந்து சுத்தமா குறப்ப எடுத்து வச்சுனே. அதுல பொம்பளை புள்ள எப்படி பேசணும்? அப்ப என்ன பத பட்டி மண்டல பேசுற மாதிரி பொம்பளை புள்ள. ஏய் பேச வேண்டாம். ஏய் நான் மாலை போட்டிருக்கேன், அசிங்க பேச மாட்டேன், என்ன பேச வைக்காத. நீ மாலை ஓடுக்க முடியல, என்ன நானும் தவறா பேசுறேன். சுண்ணாம்பு தின்னி தான் சொன்னேன். சுண்ணாம்பு தின்னி சொன்னா இங்க ஒண்ணுக்கு இருக்க போனாக்க வேற மாதிரி கட்டி போன் அடிக்கிறேன். மரியாதையா பேசணும். பிரகதீஸ்வரி. ஏய் பிரகதீஸ்வரின்னு சொல்ற பேர் அளவுக்கு பெரியாளா? நீ என்ன பெரியாளா? பெரியாளாங்க. கார்த்திகேயன் பெரிய பருப்பா? எரும மாடு மாதிரி இருக்கு. பருப்பை எடுக்கதே வந்திருக்கேன். புடுங்கி தள்ளிடுவே ஒரே புடுங்கா. பாப்போம் பாத்துறோமா? ஒரே தான் மிரட்டற. பேச மிரட்டவே எல்லாம் பண்ணுவேன். ஆர்ஜே நல்ல செவத்த புள்ளையா இருக்க. அது என்ன திட்டினாலும் நம்ம ஓகே பண்ணாதே. இந்த நேரம் மணி என்ன இந்த நேரம் கட்டி பிடிக்கலச்சு. ஆமா பொம்பளை பிள்ளைய கட்டி பிடிச்சா தான் உனக்கு பேச்சு மயிரே வரும். பொம்பளை வாட பட்டுக்கிட்டே இருக்கணுமா? என்ன மயிரும் சொல்லு, போடான்னு சொல்லு, நோத்த நம்மனோட கேளு. உன்னை திருப்பி நான் பேசவே மாட்டேன். வீட்டுக்கு போனே நீ. நீ என்ன கார்த்தி பயல சொல்லக்கூடாது. நீ என்ன போடா வாடா கிறுக்கு பயல லூசு பயல என்ன வேணும்? ஏங்க ஆம்பளை வெக்கமான சூடு சொர்ணலாம் இருக்குமே உனக்கு இல்லையா? அதுல நீ என்ன வேணாலும் கேளு. காரி துப்புனா எல்லாம் காலைக்கு திப்பு பஞ்சாமரத்தை வாங்கி நக்குன மாதிரி. ஏங்க நீ எல்லாம் வேணாலும் கேளு. கேட்கறதுக்குலாம் நான் சும்மா இருக்கேனா? ஏன் எல்லாம் இந்த உண்டியலுக்கு. அந்த உண்டியலுக்குள்ள போனா திரும்பி வர மாட்டேடா மூதேவி. போனா என்ன வந்தானே ஒண்ணு சத்தா ஜாக மண்டையில ஜாகனு இல்லல. ஏய் சரி. ஏய் கார்த்திக் ராஜா என்னடா வந்ததுல இருந்து ஏங்கற ஊரேங்கடா பீனு பேச்சதா வந்தற. பேசுடா. வாய் என்ன கொல்கடே. ஏய் சம்மிக்கு விடு. அடிமா நல்லா அடி. ஏடா கார்த்தி. ஏய் ஏய் என்னடா நாக்க திருத்திக்கிட்டே இருக்க என்னடா? அந்த புள்ள அடிக்க அடிக்க எனக்கு அப்படியே கிளம்புதுடா. ஏடா கார்த்தி. ஏய் என்னதுடா கிளம்பு? உன்னைத்தான் அந்த புள்ள நெஞ்சு நெஞ்சு அடிக்குதே. திருப்பி நீ அடிக்கிறது இல்லையா அந்த புள்ளைய? உன் பேச்சு மாதிரி மட்டும் கேட்கவே மாட்டேன்டா. பழிச்சு உன் பேச்ச கடு தள்ளுவேன். சங்கத்துல அவதாரம் போட்டு நான் பாஞ்சாரம் கடல்ல இருக்குப்பா. கொஞ்சம் எங்கே கடல்ல இருக்கு? கூடிக்கிட்டே இருக்கு. இந்தாரு சும்மா ஆளை வச்சுக்கிட்டு உள்ள வா வெளியே வா அப்படின்னு அரட்டல் மிரட்டல் வச்சுக்கிட கூடாது. ஏன்டா பயப்படுற? ஆம்பளைனா எதிர்த்து நின்னு சண்டை போடணும். யாருக்கு? நாங்க மிரட்டுற ஆள் வச்சு மிரட்டணும் அப்படின்னா ஏன் பயப்படுற? ஏன்டா பயப்படுற? பொம்பளை எதுக்குடா கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்க? ஏன் பொம்பளை கட்டி பிடிக்காம பேச்சு மேல வராது உனக்கு? ஆம்பளை தானே. ஆம்பளை சிங்க என்னடா என்னக்கா அடிக்க வரியா? உங்க தம்பி தானே அக்கா. ஏய் பேச்சவள கை போடுறான் பாத்தியா? பேசுற ஜாக்கல எங்கடா கைய வைக்கிறா? ஏய் எரும மாடு உங்க மேல கை போட்டு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அண்ணே பெட் அண்ணே நோத்தா கொண்டே விடு. அண்ணே அண்ணே கொண்டே விடு. அண்ணே அண்ணே அண்ணா எத்தனை கிலோமீட்டர் நடந்து வந்து அண்ணே முன்ன பின்ன தெரியாதவங்கள அண்ணே புடுங்க நொண்ணே. என்ன உன்னையோட கூட பண்ண நொண்ணே வைக்கிற? இல்லனே. அண்ணேன்னு சொல்ல. சரி சரி சித்தப்பா. சித்தப்பா உங்க அம்மாக்கு. சரி பெரியப்பா. பெரியப்பா சொல்லாத பெரிய தாத்தா. தாத்தா அது சொல்லு. பேரன் அப்பதான் பேத்திய சொல்லி வா. ஏய் எரும மாடு. நீ தாத்தா வேற என்ன சொல்ல? தாத்தாவோ. ஏய் கார்த்தி நீ உடைச்சிட்டு போறா. ஏற்கனவே தங்குதுக்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கு. அடி சிவி சினுக்கடுத்து. அடி சிவி சினுக்கடுத்து. சிங்காரி அண்ணே சிங்காரி பொட்டு வைத்து. சிங்கார பொட்டு வச்சு. அம்மா வாமா அம்மா வாமா அம்மா வாமா வாமா அம்மா வாமா வாமாங்க
ஒரு தடவை வாமா. அம்மா ஒரு தடவை. எங்கடா கூப்பிடுற நீ? அம்மா அவர் பின்பாட்டுமா. நீ எங்க என்ன கூப்பிடுற? ஆமா வாமா. எங்க இந்த நேரத்துக்கு எதுக்குமா கூப்பிடுவாங்க? நீ கூட்டோன்னு வரதுக்கு நான் பொண்டாட்டியா கார்த்தி? ஏய் என் பொண்டாட்டி நீங்க. ஏய் எப்படி சொல்ல? என்ன சாட்சி இருக்கு? என்ன சாட்சி இருக்கு? ஆமா நோட்டீஸ்ல உன் பேர் என்ன போட்டிருக்கேன்? பிரகதீஸ்வரின்னு போட்டிருக்கோம். முன்னால என்ன போட்டிருக்கேன்? கே. முதல்ல என்ன போட்டிருக்கேன்? என்னடா போட்டிருக்கோம்? முதல்ல என்ன போட்டிருக்கேன்? என்னடா போட்டிருக்கா? முதல்ல எம்பி. ஆமா. இப்போ என்ன போட்டிருக்கு? எம்கே. கே போட்டிருக்கா? போட்டிருக்கு. என் பேர் என்ன? கார்த்தி. அப்புறம் கே என்ன? எடுத்துக்கிட்டு அடிச்சேன்னு வச்சுக்க. அடிச்சனால தெரிச்சு போயிடும். அடிச்சனால தான் விலாசமே வந்தது. என்னடா அடிச்ச? அல்லைனா விலாசம் கே. பின்னாடி போய் ஒண்ணுக்கு சட சடன்னு அடிச்சி அதுவா? அது சட சடன்னு அடிச்சா அது எஸ் வரும். இது கட கடல்னு அடிச்சா கா வரும். என்னமா என்னைய ஏக்கிற? ஏத்திக்கு புட்டி அடிக்கிற நிக்கிற. என்னம்மா என்ன ஏக்கிற? என்னைக்கு முட்டி அமைக்கிற? அப்படி அப்படியே மேடை உடைச்சிடுறா. மேடை உடைச்சு. தலைவா வா தலைவா, வா தலைவா. அண்ணே வணக்கண்ணே வணக்கண்ணே. அண்ணே உங்களை தான் தேடிக்கிட்டே எங்க அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. இல்ல எந்த மரத்துல பீஸ் போடணும்? அண்ணே இங்க மரத்துல போடணும். எரும மாடு மரமாடாது கூமுட்டேடா. அண்ணே பீஸ் போச்சுட்டாங்களே அண்ணே தலைவா. எங்க அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. அம்மா ஊருக்கு எங்க போயிட்டாங்க. அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. எங்க அக்கா தான் இருக்காங்க. உங்களை பீஸ் பாட கூப்பிட சொன்னாங்க. எங்க அக்கா. வாங்க மச்சான். ஏய் என்னடா அவர் எப்படி அவனுக்கு மச்சான் வேணும்? என்ன அக்கான்னு தான் சொன்னேன். அதானே திடீர்னு மச்சாங்கற எப்படியா? இல்ல உங்களுக்கு பீஸ் போடவா? எங்கடா சொல்லி உடைச்சுட்டே. சொன்னாங்க அவங்க. அம்மா சண்டை விடாம அவர் பீஸ் போட வந்திருக்காரு. பீஸ் வேற எங்க போட? நீ தம்பியாடா எரும மாடு. ஏய் சரியா? கையா அங்க காமிச்சிட்டு என்னடா உன பொடப்பா இருக்கு எரும மாடு. அது ஒழுங்கா ஓத புடுக்கு. ஓதமா அது. பீஸ் போன இடத்துல போட முடியும். பீஸ் இங்க எங்க? ஐயோ பீஸ் எங்கடா ஓடணும்? அங்க பீஸ் போடுறேன். நீங்க புடிச்சுக்கோங்க நான் ஏறுறேன். ஆமா நான் புடிச்சுக்கிறேன். நீங்க ஏறுங்க. ஐட்டா வந்துருக்கீங்க. மரத்துல ஏறி போடணும்ல. ஏறுங்க அண்ணே. எங்க அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. எங்க அக்கா அது. நீங்க போங்க. நீங்க ஊருக்கு போயிட்டு உங்க அம்மா போய் கூப்பிட்டாங்க. நாங்க ரெண்டு பேரும் போட்டுக்கிட்டு இருக்கோம். நான் போக விட மாட்டேன். பீஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். சரிங்க. என்னங்க? சும்மா தேவையில்லாம அது ஒண்ணாதியா? பீஸ் போட்டுக்கிறவே நம்ம தேவைன்னா போடுங்க. முத்து மைசெட்ல வேலையும் பாத்துக்கிருவேங்க. ஓ முத்து மைக் செட் ஆண்டிப்பட்டி. ஆண்டிப்பட்டி முத்து மைசெட்ல நீங்க முத்து மைக் செட்டை வச்சு குத்து போடலாம் வந்திருக்கீங்க. குத்து போடலாம் இல்ல பீஸ் போடுறதே. பீஸ் போடுற மாதிரி தெரியல. ஆளை பார்த்தா பீஸ் போடுற மாதிரியே தெரியலையே. மரம் கண்ணுக்கு தெரியல. கண்ணனை புரட்டி வச்ச கூமுட்டையில குருடு முட்டையில கண்ணை எங்கடா வச்சுட்டு? நம்ம இந்த பிள்ளைக்கு எனக்கு கனெக்ஷன் கட் ஆயிருச்சுனே. நீங்க கனெக்ஷன் போட்டு விடுங்க. நான் கொடுக்கிறேன். நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நீ தாண்டா ஈபில வேலை ஆக்குறாளு. கனெக்ஷன் எங்க இருந்து குடுக்குறீங்க? இல்ல அவரை ஈபில இருந்து வேலை ஆக்குறதுக்கு லைன்மேன் வந்திருக்காரு. கத்தாமா. கணேசன் கொடுக்கறதானே வந்திருக்கேன். ஆமாண்ணே. அண்ணே கரெக்டா கொடுங்கண்ணே. உங்களுக்கு 1000 ரூபாய் தரேனே. அண்ணே அடிக்கடி பீச் ஆயிரு. நான் அவுட் ஆயிடுறேன். என்னடா பண்றது? உனக்கு பீஸ் தானே போயிருது. திடீர்னு கிளம்பையில அவுட் ஆயிடுதுண்ணே. வேற நீங்க புடிச்சுவாங்க. வயர நீங்க நாங்க தொறிட்டு வர்றேன். ஏய் எங்கடா சொல்ற? கணேசன் கொடுக்கதானே வந்திருக்கேன். அப்பா நீ ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பீஸ் கட்டையில கனெக்ஷன் குடுறானா? நீ ஏய். பீஸா போற. கனெக்ஷன் பண்ணாதானா? கனெக்ஷனை கட் பண்ணி விடாதானா? கட் பண்ணி விட்டுருவா அவள. ஐயா கணேசன் கொடுக்கறேன். ஏய் எங்க கனெக்ஷன் குடுக்குற நீ? எங்க இந்த அங்க இருந்து இந்த எங்க இருந்து எங்க குடுக்குற? அம்மா. அவனுக்கு சும்மாவே வேலை செய்ய மாட்டேங்குது. அங்க இருந்து இங்க குடுத்தா அப்படி வேலை செய்தா? வேலை செய்யாதனால தான் குடுக்க வந்திருக்காரு. ஏய் உனக்கு எதுவுமே செய்யாதுடா. செய்யாது. உன்னைய வச்சுக்கிட்டு நான் பீஸ் போட இங்க வா. பீஸ் போட நீ ஈப்பில வேலாக்குறன்னா மாட்டுக்கு காய் அடிக்கிறவனா? பீஸ் போட நான் வந்து நீ எதுக்கு எடுத்தாலும் எனக்கு அடிக்கிறதுல. அண்ணே மருதமணி அண்ணே கனெக்ஷன் போனா போயிட்டு வந்து கொலையாவது மாட்டி விடனே. கொலாய் மாட்டி விடுவா. மாட்டி விடனே. ஐயா இது ஆம்பளை கொலாயே. அண்ணே ஆம்பளை கொலைனே எப்படினே? எப்படிடா கண்டுபிடிச்ச ஆம்பளை குழாயின்னு? ஆம்பளை கொலாய்னா தெரியாதா? ஏய் ஏய் என்னம்மா? என்னனே? வாட தொடுறா. ஏன்டா தங்கம்? எதன? ஏய் ஏய் குலாயில என்ன? ஏய் இது என்னது? இதாம்மா கார்த்திக் ராஜா குடி. ஏய் இத்தா தண்டி ஏய் நான் நம்பவே மாட்டேன். போடா அங்கிட்டு. ஏய் அவன் செல்ல நீ எடுத்து முதல்ல தானே சொன்ன மிளகா பிஞ்சுமா இருக்கு. இது என்னடா உலக பரிசு காட்டுற நீ? நான் எப்பறா நம்புவேன்? கோஜிராயனே. சாமி ஏன் சாமி? சரி உங்க சாமி அப்படிதான் இருக்கா? ஒண்ணுமே தெரியல அப்படி. வாடா தங்கம். ஒரு மாசமா உன்னோட படுத்து கிடக்க இது மாதிரி முண்டை. ஆம்பளை கொலாய் எப்படின்னு தெரியாம எப்படி எப்படி? வாடா தங்கம். இப்படி அழுவலன்னு இருக்கா? உள்ள இருக்கா? ஆமா. இது இருந்தாதான் சரி. ஆம்பளை கொலா. பொம்பளை குழா எப்படி இருக்கும்? முழுக்குன்னு போகும். அதுதான் பொம்பளை கொலா. அண்ணே நீங்க பேசிக்கிட்டு ஒரு டீ பலாரம் வாங்கிட்டு வரேன். அண்ணே இல்ல, நீ நீங்க- என்னனே சாப்பிடுற? நானா? சூனாவும் பூனாவும். என்ன
சுண்டல் புட்டு. புட்டு சாப்பிட்டா கிளம்பு, சுண்டல் சாப்பிட்டா யாவு சக்தி கொடுக்கும். என்ன கிளம்பும்? அட நரம்பு கிளம்புமா. அவன் இதுல கொடுங்க, அவன்கிட்ட தான் பொடப்பா இருக்கு. இங்க வராதியா, இங்க ஏற்கனவே பீஸ் ஆயிருச்சு. வேணாம், நீங்க வேணாம் விடுங்க. நீ ஈபி லைன் கொடுக்க. ஏய் அவ ஏன் ஏறிக்கிட்டே வரான்? ஏய் மருதமணி இங்க வா. ஏய் சிங்கினா சிங்காட்டியா சிரிச்சா நெத்தியா. ஏய் இது என்னடா டேய்? இது என்னடா அது? அவசர மேல கோவணம் கட்டிருக்கேன் டேய். அது எதுக்குடா கட்டிருக்க? முண்டுதா? இந்த நேரம் முண்டுகிட்டே இருக்கு, இருக்கு கட்டி வச்சிருக்கேன். பிரயோஜனே திங்கினா திங்கியடி, சிரிச்சா நெத்தியாட்டியா, திங்கினா திங்கியடி, இல்லைனா கையடி. வா, என் பேரை சொல்லு ஒழுங்கா. என் பேரை சொல்லு. பிரயோஜனே. ஏய் பாஸ்கர் முகரே பாரு. என்னடா சொல்ற? இப்ப கார்த்தி சொல்லு. இப்ப கார்த்தி சொல்லுவான் பாரு. கார்த்தி சொல்லியா? சொன்னா சொல்றா. சொல்றேன் என் பேரை. ஃப்ரீ சர்வீஸ். ஏய் ஃப்ரீ சர்வீஸா? அட முட்டா மூதி. ஃப்ரீ சர்வீஸா? அப்ப ஒரு சர்வீஸ் பண்ணுங்களே. நீ வந்தா சிங்கினா சிங்காட்டியா சிரிச்சா பிரயோஜனம் எப்படி கையடிக்குது? இங்க வா. பிரகதீசரி என்ன கையடிக்குது? என்னடா அந்த பிள்ளைகிட்ட மட்டும் போற. அண்ணே வாணே. ஏய் மேடை ஆடுதுமா, சும்மா இருமா. என்னடா என்னடா? ஏய் இவன நிஜமால பொம்பளை ரெவடி முடியாடாவ. எப்படா வீட்டுல வச்சிருக்காவ? பேசுடா பேசு. என்ன பேசு. பேசுடா. பேசுடா. ஏன்டா புடிச்சிட்டே இருக்க? பேசு. பேசுடா. ஏய் பேசுடா. விடுமா, விடுமா. அக்கா அக்கா அக்கா, நீ எங்க பெரியம்மா மகா அக்கா. அப்புறம் என்ன ஆயிங்கனா ஓயினா கோத்தாங்க அம்மா என்ன? என்னடா கோத்தாங்க அம்மா நீ என்ன? ஒண்ணே சொல்லுமா. ஏய் துணிடா கார்த்தி. என்ன கோத்தாங்க அம்மா நீ என்ன? உங்களை சொல்ல அவனுக்காக தண்டு படிச்சு உனக்கு எதுவுமே தங்கத்திடா. நீங்க இப்படி எல்லாம் புடிப்பீங்கன்னா தங்கச்சி, நான் வரும்போது வீட்டுல கலட்டி வச்சுட்டு வந்துட்டேன். ஏய் கழட்டி வைக்கிறதுக்கு அது என்ன வேற எது போ பிரிச்சில வச்சிருக்கேன், அடிபட்டு போயிடக்கூடாது. உங்களுக்கு வேணும்னா உள்ள கழட்டிக்க வாத்துக்கயா. இது எதுக்குடா நீ போடுற? சிங்கினா சிங்காட்டியா அவன் வீட்ல அடிச்சத சொல்லிட்டு இருக்கான். அடி படுத்தா புறக்காவல்ல, விருத்தா தூக்கவல்ல, சட்டுன்னு சட்டுன்னு கிளம்பி வாடி சங்காதி வெட்டுக்குள்ள. சட்டுன்னு சட்டுன்னு கிளம்பி வாடி சங்காதி. ஏய் அட இந்த என்ன என்ன தாளத்தை இந்த நக்கு நக்குற? அட்டமா இருந்தாலும் அங்க போயிடாமா. இத்தனை காட்டி எந்த நக்கு நக்குறேன். ஏய் அடி சட்டுன்னு சட்டுன்னு கிளம்பி வாடி சங்காதி வெட்டுக்குள்ள. சட்டுன்னு சட்டுன்னு கிளம்பி வாடி படுப்பா. அடி சட்டி சட்டி கிளம்பி வாடி. அப்பா மருதமணி நரம்பு தளர்ச்சியா? ஏன் ஓத வந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிற? அது வந்துருச்சுல. ஐயோ பசமுள்ள பாண்டியாரு பாட்டு கேட்டு பாவலரி ஆடு விளையாடு. ஏய் என்னடா நீ எதுக்கு அது போடுறனே
தெரியும் எதுக்கு அதை போடுற பாசமுள்ளே பாண்டியரு பாட்டு கேட்டு பவளரி அண்ணே என்ன முழுங்கிடுறா டேய் முழுங்குடா நீ வாயை முழுங்குடா டேய் ஐயா முழுங்குடா தொண்டைக்குள்ள நிக்குது அவன முழுங்கி தொலை மூதேவி ஏ அமிக்குறாங்கப்பா யாருப்பா அது ஏப்பா இங்க இப்படி இடம் கிடக்கல இங்க எந்திரிச்சு வானே அங்கிட்டு ஏதாவது தெரியுதா இங்க வா இங்க எந்திரிச்சு வானே அடங்க வானே வி செல்வராஜ் வி பெருமாள் அண்ணே 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 காத்திராஜ் அண்ணே வாசிங்க அண்ணே செல்வராஜ் பெருமாள் அதுக்கடுத்து என்ன எழுதிருப்பாடி இதை நானே படிச்சிருப்பேன் செல்வராஜ் பெருமாள் குடும்பத்தார்கள் தெம்மராஜ நாயக்கனூர் மருதமணி எனக்கு 100 ரூபா அன்பளிப்பு வழங்கியிருக்கார்கள் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார் நன்றி என்று வணக்கம் இன்னொரு 100 ரூபா என்னடா இதுக்குள்ள கைய விடுறேன் இல்லை இன்னொரு முத்துப்பாண்டி பேக்கரி முத்துப்பாண்டி பேக்கரி எனக்கு 500 ரூபாய் பாராட்டி அன்பளிப்பு முத்துப்பாண்டி பேக்கரி தானே வேற இல்லையா அப்புறம் நான் பேக்கரி அடிக்க சொன்னாங்க முத்துப்பாண்டி பேக்கரி 500 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கார்கள் அன்னார் அவர்களுக்கும் எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கிய செல்வராஜ் மற்றும் பெருமாள் குடும்பத்தாருக்கும் நன்றி வணக்கம் பாசமுள்ள பாண்டியரு பாட்டு கேட்டு பவளரி ஆடு விளையாடு என்னனே முழுங்குற அப்படியே என்னடா பண்ற முத்தியமுள்ள பாண்டியரு அழகட்டு பாம்பலரி ஆதிங்கப்பா ஆடு விளையாடு ஆடி என்னனே பாடுறாப்ல கேளுனே அண்ணே எப்படி பாடுற புது பாட்டுனே பாசமுள்ள பாண்டியரு பாவலரி ஆடு நாடகத்துக்கு அப்படி லூசு முட்டை போயெல்லாம் வந்திருக்காங்க வாய் அப்படி வைக்காதுன்னு எனக்கு வேற மாதிரியா தோணுது பாசமுள்ள பாண்டியரு பாட்டு கேட்டு மருதமணி பழம் கொடுக்குறாடா தின்னுட்டு வேலை செய்யட்டும் சாந்தி பழம் கொடுக்குதுடா அந்த பழத்தை ஓ வாயில வைக்கட்டா எனக்கு வேணாப்பா ஐயா சாந்தி பழம் கொடுத்தா உன் பழத்தை அக்க போறான் ரெட்டை பழத்தை பிரிச்சாம அப்படியே சொல்ல முடியும் அப்படியே போய் எப்படி வைக்க முடியும் ஆமா அது நாடகத்துக்கு வர மாட்டேன் தலை அடிச்சு போடுறேன் பசுமுள்ளி பாண்டியரு அம்மாளி பக்க வந்தா சும்மாளி பட்டுக்கொட்டி அம்மாளி வர்ற அம்புடு டான்ஸ் அம்புடு எங்க வரியா பாருங்க சார் பாருங்க வயிற்று பழப்புக்காக சேர உப்போ புளியோ உங்களால தம்பி பட்டியறா உப்போ புளியோ உங்களால முடிஞ்ச செய்யுங்கம்மா அம்மா ரெண்டு பாருங்க இதுக்கு மேல கம்பியை விட்டுட்டு குதிக்கும் இங்க எலும்பு ஒடிய போகுது இப்ப முகரை பாரு நல்லா போய் அம்மாங்க நெத்தியிலே பட்டப்பட்டு நெத்திக்கு சின்னப்பட்டு அம்மா அவரு ஈபில விளையாடுற இப்படி சுரண்டிட்டு கோத்த குண்டமோன வாயை திறந்த அடிச்சு மூஞ்சி மோரல பேத்து போடுவே வாயை திறந்த வர்ற ஊரை பிடிக்கிறான் வாடாங்க ஏய் மருதமணினா பெரிய புடிங்கி ஐனே சாந்தி என்ன சாந்தி வாயில கூட வாந்தின போயா முதல்ல ஒழுக்க முக்கியம் ஒழுக்க படுற முதல்ல அவன்கிட்டலாம் பிடிக்கிறேன் அவன்கிட்ட பிடிக்கவே மாட்டேங்கிற நீ பாடுறா தவளை வாயா நீ நோத்தனம்மான்னு காட்டு அது அட ஆமாடா கோத்தா நீ பாடுற முதல்ல இவனுக்கெல்லாம் அம்புட்டு சென்னை லேடிஸா இருப்பாளோடா காசு வந்திருக்கு சுப்பலாபுரம் திருப்பதி
கன்ஸ்ட்ரக்ஷன் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக எனக்கு 500 ரூபாய் அன்பளிப்பு வழங்குகிறார். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி வணக்கம். நெத்தியில சாந்தி 500 ரூபா தரேன் வரையா? சரி மருதமணி சும்மா ஓட்டுட்டு நீ பாட்டில் 500 ரூபாய்ங்கிற சரி டென்ஷன் ஆயிடுவேன். நான் 100 ரூபாய்க்கு கேட்க மூஞ்சிலாம் பேத்து புடியும் பேத்து 2 பேரும் இப்ப என்ன பெரிய இவங்களா நீங்க 2 பேருமே? இல்லைன்னா 50 ரூபான்னு ஒத்துக்க. நீங்க பக்கத்துல வாவே என்ன அவளாவது மிளகா பிஞ்சுண்டா நான் மொட்டு முண்டன்றவன போய் நீ மிளகா பிஞ்சுன்ற ஏலே ஏல மொட்டு முண்டை என்ன ஆளோ பஞ்சவர்ண ஓ வாய் இங்க ஒரு சாந்தி சாந்தி பாடாதே என்ன என்ன அடிச்சு விட்டேன்னு முகரே நல்லா பாட்ட பாடுனேன். மூஞ்ச பாருங்க நீ அந்த புள்ளைய அடிச்சு பல்ட்டி அடிக்க போற நினைச்ச கலைச்சு அடிச்சு விட்டோம். அடிச்சு விட்டா அப்படியே புளிச்சு போதுமா நீ வந்திருந்து எச்சி பிச்சு தானா? முத்து ஆடியோஸ் உண்மையிலே முத்து ஆடியோஸ் தான் இங்கே வர்றதுக்கு காரணமாக இருந்தவங்க. கிராமத்தின் சார்பாக முத்து ஆடியோஸ் தான் என்னை தொடர்பு கொண்டாங்க. தம்பி கருப்சாமிக்கு கால் செய்துட்டு திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. முத்து ஆடியோஸ் சார்பாக மாலை அணிவித்து எனக்கு 100 ரூபாய் அன்பு மச்சான் கார்த்திராசாவுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கிய முத்து ஆடியோஸ் அவர்களுக்கும் அதில் பணிபுரியக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி வணக்கம். எங்கள் 2 பேருக்கு அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய அன்புலங்களை சார்ந்த நன்றி. பொன்னாடை எல்லாரும் போட்டுட்டீங்களா? இந்த நாடகத்திற்கு பங்கேற்கின்ற கலைஞர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இங்கு பபநாடிக்கு அன்பு மைத்தன மருதங்குடியை சேர்ந்த மருதமணி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. மற்றும் ஒரு சிரிப்பு நடிகராக தோன்றி நடிக்கும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த MP கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். இங்கே ஆர்மோனிய கலையரசு அன்பு தம்பி கருப்பசாமி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி அன்பொன்னன் மனவையைச் சேர்ந்த பாண்டியன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அன்பு தம்பி மணிமேல் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. தாள மாஸ்டர் அன்பு மாமா அகர ஆர்முக அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இங்கு டான்ஸாக நடித்த எனது சித்தி மகள் என் கொழுந்தியா சாந்தி அவளுக்கு சித்தி மக எப்படியா கொழுந்தியா வரேன் டியூப் லைட் போட்டுருக்கா இல்ல அதுக்கு சின்ன கரிச்சிப்பை போடணும் போதும். எதுக்கு காட்சி போட சொல்ற? எனக்கு பொன்னாடை போற்றிய ஒரு கிராம பொதுமக்கள் கண்டிருந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். பிரைஸ் இல்லடா, முதல் பிரைஸ், ரெண்டாவது பிரைஸ். ஆமா, ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ரைஸ். பிரைஸ் இருக்கு கொண்டையே பாரு. கொண்டையே தண்ணி இருந்தா ஒரு பெரிய கும்பிடுனே, தயவு செய்து என் பேரையும் சொல்லாத, என் கொண்டை பத்தியும் பேசாத. எதைத்தான் பத்தி பேச சொல்ற? ஓகே, சூப்பர்மா. பிரதீஸ்வரி அவர்களுக்கு பிளாக் உரிமையாளர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. உங்கள் நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளிபரிக்கப்பட்டிருக்கும் முத்து ஆடியோ இல்லையா எங்கள் நாடகத்தை சிறந்த முறையில் வீடியோ கவரேஜ் எடுத்து கொண்டிருக்கிறது பாசமிகு அன்புனார் கனி கோமாளி ரசிகன் நாடக கலை உலகம் கனி அன்புனார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. என்ன அவன் தேவல அவளைய உள்ளே இருக்க கம்முனுக்கு இவன் அடிப்பேன் அவளை. இன்னொரு 3 பேர் போத்தணும். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய இந்த விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் வெளியூர்லேருந்து வந்திருக்க ரசிக்கக்கூடிய எனது ரசிக பெருமக்களுக்கும் எனது உயிர்களுக்கும் மற்றும் வெளிநாட்டிலிருந்து ரசிக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் வெளிநாடுன்ற ஒரு இது கூட தர மாட்டேன்றாங்க. தலைவலி கோடால் தைலம் கூட கொடுக்குறாங்கல்ல. நானும் அந்த 2 வருஷமாக சொல்கிறேன் வெளிநாட்டு ரசிகர்னு
வெளிநாட்டுல இருந்து வர்றாங்க போறாங்க, நம்மளுக்கு ஒரு கோடால் தைலம் கூட கொடுக்குறாங்க. வர்றவே அங்கிருந்து பிராந்திப்பட்டில வேண்டி வராங்க. அது கூட கொடுக்குறாங்க இல்லையே. இருந்தாலும் வெளிநாட்டுல இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேர் குடும்பம் குட்டியோட இருக்கோம். அங்க குடும்பம் எல்லாம் விட்டுட்டு எவ்வளவோ கஷ்டத்துல இருக்கிறாங்க. அங்க இருந்து போன் பண்றாங்க. அந்த வெளிநாட்டுல இருந்து ரசிக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும், நம்ம நாட்டை காப்பாற்றுவதற்காக ராணுவ வீரர்களுக்கும் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் என் சார்பாகவும் எங்களுக்கெல்லாம் அழகாக ஒளி அமைத்து தரக்கூடிய அன்பு ஒலிபெருக்கி நிலையத்தார் முத்து ஆடியோஸ் அவர்கள் சார்பாகவும், எங்களையெல்லாம் அவரவர் கைபேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய கனி யூடியூப் சேனல், நாடக கலை உலகம் யூடியூப் சேனல் தம்பி கனி அவர்கள் சார்பாகவும், எங்கள் கலைக்குழு சார்பாகவும், மருதமணி வர சொல்லுங்க, மருதமணி வர சொல்லுங்கன்னு சொல்லாதீங்க. ஒரு ஆள் வந்து நாடகம் நல்லா இருக்காது. 10 கலைஞர்களும் ஒன்று சேர்ந்து பண்ணாதான் நாடகம் நல்லா இருக்கும். முதல்ல மருதமணியை வர சொல்லுங்க, மருதமணி வர சொல்லுங்கன்றது இந்த பாசமுள்ள பாண்டியர் கிராமத்தர்களுக்கும் எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி. அணிந்தவனுக்கு சாந்தி வைக்கிற பூந்தி வேணுமா? முத பாட்டு குறை நிக்குது தம்பி. என்னன்னு பஞ்சவர்ண பச்சை கிளி பாடு தலைவா. பஞ்ச இங்க வாமா. நீ வந்தாதான் பாட்டு வரும். பக்கத்துல வா. நீ பக்கத்துல வா. ஒரு ஆளை பார்த்தா பாடுவாப்ல. அங்க கூட திரும்பி கூட எடுக்கலாம். பஞ்சவர்ண பச்சை கிளி சாந்தி பிள்ளை விடுமா விடுமா விடுமா. பஞ்சவர்ண பச்சை கிளி சாந்தி பிள்ளையே. இல்லை மருதமணி, உங்க ஆளுநர் மரியாதை. வட்டப்பட்டி ஒட்டு வச்சிக்கிட்டே இஷ்டப்பட்டி நீ ஆடு, நான் பாடு, நான் பாட நீ ஆடு. என்ன பண்ணது? பூந்தி வேணுமா? நெத்தியிலே வட்டப்பட்டி கருகமணி போட்ட புள்ள, கட்ட புள்ள குட்ட புள்ள கரிகமணி போட்ட புள்ள, அக்கச்ச வந்த புள்ள கண்ணம்மா கண்ணம்மா. நாக்குச்ச வந்த உள்ள கண்ணம்மா, அடி நான் தாண்டி ஓ புருஷன் பொண்ணம்மா. யாருக்கு யாரு புருஷன் வெட்டி புடுவேன். ஞாபகம் வச்சுக்கோ நீ. ஏய், அங்க என்ன இருக்கு வெட்டுறதுக்கு? 3 காசு முண்டை. கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா தலைவா. வா தலைவா. இடத்தில் இது இருக்கோ அந்த இடத்தில் எந்த இடத்தில் சுகமிக அதிகம் கண்டுபிடிப்பேன் வாயில வச்சு சூம்பு. அந்த இடத்தில் ஆமா. நாட வேணாம் பாடு பாரு. போப்பா எல்லாரும் தாலி வாங்க பக்கத்துல வர சொல்லுங்க. வாமா கூப்பிடல அண்ணே, வாமா. என்ன வாமா வாமானா ஓசி வச்சிருக்கான் என்னைய. ஓ செய்யல பெத்து ஒழுங்காக நாங்க 3 மணி வரைக்கும் எங்களுக்கு தான். என்ன என்ன உங்களுக்கு? அப்புறம் தான் பழனிக்கு. போயா டொமேட்டோ போமாயா உருளைக்கிழங்கு. போடாயா உருண்டை. போடியா செவ்வாழை. போடாயா ஆப்பம். உனக்கு தான் சிரிக்க முடியலடா முண்டை. ஏய் 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 நெத்தியிலே பட்டு அடிய கம்மக்கார ஓரத்திலே கண்ணாத்தா கண்டுக்காம போறியடி பொண்ணாத்தா. அடிகமகன ஓரத்தில கண்ணாத்தா. சின்னதா இருக்குதாங்க பெருசாக சின்னதா இருக்குதாங்க பெருசாக இருக்குதாங்க. அது என்ன பாவம்? நான் யாரு? ஏய் அது யார்?
இல்லை மருதமணி மேல எந்திரிச்ச விட்டுக்கே என்னம்மா நீ எந்திரிச்சாலும் திட்டுற உலகத்திலே பார்க்க முடியாது. அந்த பிள்ளை கால் இப்பத்தே வந்து அதுல படுது. ஏய் நான் காலை எங்க வச்சேன்? தொடையில வச்சேன். நான் தொடையில தான் நீ வச்ச. ஏய் பல்லு இருக்காது ஞாபகம் வச்சுக்கோ ஒழுங்கா. பாலமீனுக்கு வளங்கமீனுக்கு கல்யாணம் அந்த கண்ணாக்குடி கூட்டமெல்லாம் ஒரு கோணம் அங்க நடுக்கடலில் நடக்கலையா திருமணம் அந்த அசுரக்குடி ஆளுக்கெல்லாம் கும்மாளம் கும்மாளமா கும்மாளம் கும்மாளமா கும்மாளம் குமாலமா குமாலம் நம்ம கிட்ட மாட்டிக்கி இன்னொரு ஆள் எங்க வச்சு யார் 2 பேரும் வர மாட்டீங்களா? நம்மளுக்கு ஒரு ஆள்லாம் பத்தாது. ஆமா கல்வி அரைக்க அப்படிங்காரு ஒரு அளவா கொஞ்சமாச்சும் ஒரு மனசாட்சி யாராவது சொல்லுங்க. இந்த பாடிக்கு 2 தேவையா? நீங்க சொல். எச்சி பெச்சு மேரி பெச்சு எங்களுக்கு எச்சி போச்சு. சொட்ட உனக்கு இங்க மாமா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. உனக்கு என்ன பீஸ் கேக்குது இப்போ உனக்கு? நீ அங்க பாரு கப்பைய மூடு முதல்ல. ஏய் மருதமணி என்னையா அவருக்கு மண்டையில தான் சொட்ட. ஏய் ये भागान ये भागान ये वागाने ये आलमर आवे आलमर आलमर ஆலமர ஆலமர இங்க மரத்துல ஏறி அடிக்கிறேன் ஆலமரம். பொம்பளைய 5-6 பொம்பளைய போட்டு விட்டு கடையில கம்பி அடிக்கிறேன். கம்பிடாது எல்லாத்தையும் விட்டு கடையில கம்பி அடிப்பேன், காலையில கை அடிப்பேன். 5-6 பொம்பளை கூப்பிட்டு வந்து என்னடா செய்ய? ஒருத்தன் பெட்டில உட்காந்துருக்கியா, ஒருத்தன் மிருதங்கத்துல உட்காந்துருக்கியா, ஒருத்தன் செக்யூரிட்டி உள்ள இருக்க. காசாமி காசவாது கொடுங்க. என்ன செய்யறது? திம்மரச நாயக்கனூர் இந்த ஊர் பேரை கொஞ்சம் துருக்கி வைக்க கூடாதாப்பா? காலையில வீடியோல பாடங்குள்ள 3 வட்டம் வீடியோ எடுத்தாங்க. எவ்வளவு நடுவா? திம்மரச நாயக்கனூர் டிவிகே கிளைக்கழகம் சார்பாக சிவன் பாய்ஸ் சிவன் பாய்ஸ் கப்ளிங் பயலுங்க மறந்துட்டு இருந்தாலும் ஞாபகப்படுத்திடுறாங்க. கப்ளிங்னா என்ன? அப்படி கேளுத்தா. ஐயோ என்னனே கப்ளிங்க வச்சுக்கிட்டே கப்ளிங்னா என்னன்னு அண்ணே என்னனே கப்ளிங் ஓஸ் அப்படிலாம் என்ன? கேக்குதா சொல்லுனே. அதான் அண்ணே தங்கச்சி சொல்லுனே. ஓஸ் அங்க திரும்ப முடியல, அவங்க அருவாளை நீட்டுறாங்க. அண்ணே எனக்கு அருவா கொண்டு வரலனே. கொண்டு வரலையா? இவங்க மிருதங்க செட்டு மாதிரி நம்மளே அடியாள் மாதிரியே உட்கார்ந்திருக்காங்க. அண்ணே நீ சொல்லுனே கப்ளிங் ஓஸ்னா என்னனே? கப்ளிங் ஓஸ்னா கப்ளிங்டா என்னனே? இல்ல சொல்லிடுவேன். அவன் சொல்லிடுவேன். அவன் முறைச்சு பூரா என்ன செருப்பு கழிச்சு எரிவாங்கல. அதெல்லாம் எரிய மாட்டா. நீ சொல்லு. உன் கப்ளிங்க தர்றியா? என்ன கப்ளிங்னா போல? மா கப்ளிங்னா தெரியாதா? பைப் இருக்குல கொண்டே சொருகையில கப்புன்னு பிடிக்கல. ஓசு தெரியுமா? தெரியும். கையில புடிச்சிருக்கியா ஓசு? என்னைக்காத ஏய் என்ன பிடிக்காம இருக்கா குடும்பத்துல உள்ள ஏய் என்னதியா? ஓசுனா அந்த தண்ணி அடிக்குது. அந்த ஓசை இருக்குல, இருக்கு. அந்த ஓசை கொண்டே சொருகையில கப்புன்னு பிடிக்குதா? என்ன பைப்ல பிடிக்குது? ஏய் சின்ன பிள்ளைய கெடுக்காதடா எறும் மாடு. வாங்க நீ கெடுத்தவனே. நீங்க தான் என்ன 2 பேர் தான் மருதமணி கார்த்திக் ராஜா தான் என்னை கெடுத்தது. சத்தியமா நான் ஏய் நீ இந்த கோயில் மேல சத்தியம் பண்ணி நீ என்ன கெடுக்கவே இல்ல. சத்தியம் எனக்கும் தெரியாது. கப்ளிங் பையில 100 ரூபா. கப்ளிங் பையில 100 ரூபா எடுத்துருக்காங்க ஓ ஓசுக்காக. அண்ணே இன்னொன்னு கேட்கவா? கேளுதா. இந்த டொங்காஸ்னா என்னனே? ஐயோ ஐயோ தெரியாத விஷயத்தை கேட்டு தெரிஞ்சு. அண்ணே என்னனே அப்படினா? அண்ணே நம்ம வாத்தியார்மா. அப்படி அண்ணே அங்க போய் நின்றாதே வரும். இல்ல இல்ல அங்கன வரிக்கல. அண்ணே சொல்லுங்கண்ணே. டொங்காஸ்னா என்னன்னு தெரியுமா? என்னனே? இப்ப சாமி அங்கிட்டு இருக்கு, அங்கிட்டு கும்பாபிஷேகம் நடக்குது. சரி கருப்பசாமி. அதுதான் கருப்பசாமி. சரி கருப்பசாமின்றாங்க. கருப்பசாமின்னு அறுவாரத்தை நீட்டுறாங்கடா. சரி அண்ணே நீங்க மிருதங்கம்மா ஹார்மோனியம் இறங்கி போங்க. நீங்க ஏன் நாடகம் முடிஞ்ச பின்னாடி வாங்க. வெளியிலே பார்த்து ஆமா எதுக்கு இவங்க வேற புரிஞ்சங்க 3 வருஷம் வந்திருக்காங்க. உள்ளுக்க ஒருத்தர் என்ன செய்யறா? ஏய் சாஞ்சி கட்டி பிடிச்சுன்னா உள்ள வந்து வெட்டுனான்றியா அவன்.
இவங்க பக்கம் திரும்பவே முடியல. ஏய், என் பொண்டாட்டி தொட்டா அண்ணே சொல்லுங்க நே டொங்காஸ். நீ விளக்கம் கேட்கிற, ஆ. அவன் முறைச்சுக்கிட்டு பாக்குறியானே. அந்த பக்கம் திரும்பாதியா. தொங்காதுண்டா. என்னண்ணே? அங்கிட்டு கருப்புசாமியா? சரி. நீ இதே உண்டியல். ஏய், ஒரு விளக்கம் ஒரு பேச்சுக்கு. சரி சரி. சரி. சாமி அங்க இருக்கா? அங்க இருக்கு. நீ பூதம். கோயில்ல பூதம். நந்தி. அண்ணே உண்டியல் ஏன் பக்கத்துல இருக்கு? நீ தள்ளி நிக்கணும். அடா விநாயகர் மாதிரி நின்னுக்கிட்டு ஓரமா போடா. அப்ப இந்த சீனுக்கு நான் வரல. இல்லனே. சரி சரி. பூதத்துக்கு வந்து அப்படியே பொங்கச்சத்துல ரசத்தை அப்படியே அடுப்புங்க. இதே உண்டியல்ல சாமி போய் கும்பிட்டு வந்துட்டிய. கும்பிட்டு காசு என்கிட்ட இருக்கு. இது உண்டியல். எது உண்டியல்? நான் ஒரு பேச்சுக்கு நான் ஒரு உண்டியல். சரி உண்டியல். அங்க இருந்து சாமி கும்பிட்டேன். கும்பிட்டிய. என்கிட்ட காசு 5 ரூபாய் காசு இருக்கு. சாமி கும்பிட்டேனா கும்பிட்டிய. அந்த உண்டியல்ல போடுவேன். சரி. அப்படி டொங்குன்னு கேக்கும். அதான் டொங்காஸ். அண்ணே உங்க அட்ரஸ் இருந்தா கொடுத்துட்டு போங்க அண்ணே. எதுக்குனே? அட்ரஸ் இல்லனே என்கிட்ட. அட்ரஸ் இல்ல. நெத்தியிலே ஏய் கேரே. அப்புறம் எடுத்துட்டலாம் அடிக்க வந்துருவாடா. எத்தனை தடவை அதே படம் பாடுவேன். நெத்தியிலே வட்டப்படுத்தி வச்சிருக்காங்க. எப்பல வேற பாட்டு பாடு. அதே படம். பாக்கு வெத்தல மாத்தணும் அந்த பாட்டு நான் பாடுறேன். வாங்க ஐயா வாங்க. வாங்க ஐயா வாங்க. உங்களை நம்பி வந்திருக்கிறேன். தேனி மாவட்டத்தை நெருங்கி வந்திருக்கிறேன். மதுரை மாவட்டத்துல இருந்து. பாருங்க சீரகம் சோப்பு மல்லி வெந்தயம் கடுகு. உங்களால கையில முடிஞ்சது. அரை செட்டு 350 ரூபா. 200 ரூபா 500 ரூபா கொடுங்க. யாதவர் தங்கையா குடும்பத்தார் சார்பாக எனக்கு 200 ரூபா அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் உண்மையிலே 200 ரூபா 500 ரூபா அன்பளிப்பு வழங்கணும்னா சும்மா மிதமான 100 ரூபாயில செல்ல மாட்டேங்குது. இல்ல 1 ரூபா செல்ல அது காணா. அதெல்லாம் அழிச்சிட்டாங்க. 1 ரூபாய் உண்டியல்ல போட்டு இல்ல. எனக்கு அன்பளிப்பு வழங்கிய தங்கையா குடும்பத்தார்களுக்கும் கிராமத்தாருக்கும் என் சார்பாகவும் 200 ரூபா நீ வர்றியா? கார்த்தியை கூப்பிடு. அவனை கூப்பிடு. 2 பேரும் தானே ஒன்னா இருக்கு. என்ன பண்றியா ஒன்னா? அவனை கூப்பிட்டு சும்மா வருவேன். நீ அவனை காசு கொடுத்தலாம் கூட நான் சும்மா கூட வந்துருவேன். சும்மாவே அங்கேயான படுத்து கிடக்கு. சாந்தி பிள்ளைய தத்தக்கு 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 தத்தக்கு. ஏய் ஏன் சாந்தியா என்ன ஒண்ணு பெரிய சாந்தியை பிடிச்சு? அதே கம்பெனி ஓகே கொடுக்குமா? எதை பிடிச்சு எங்க வர? ஏய் நீ யாரா நடுவுல நிக்கிற டேய்? பாவடை தூக்கி என்ன பண்ற? நீ எங்கம்மா பூர வர? ஏய் சாந்தி சாந்தி பிள்ளையா? தினம் நாடகம் ஆடுற இல்ல. சாந்தி பிள்ளையா? தினம் நாடகம் ஆடுற இல்ல. அதுக்கு என்ன? ஒரு சட்டி ஒரே பறந்தலாம். ஏய் என்னத்த பார்த்த? என்னத்த பார்த்த? நெத்தியிலே பைக்கத்துக்கு அடிச்சாரு வேண்டாம். இந்த சிம்பிள் எடுத்து வெட்டுன்ற. வேற ஏதாவது பாடு வேற என்ன பாண்டே ஓடிட்டு. பிரேசி பாத்து பேசுன்னு சொல்லாத. என் பேரை தயவு செய்து நீ சொல்லாத. அண்ணே முத பிரேசர் ரெண்டே பிரேசர். சொல்லி சொல்றேன். பாக்குவத்துல மாத்தணும். பிரேசி வரிய தக்கு தக்கு. ஏய் அங்க என்ன பாட்டுங்க? இங்க வா. என்ன பிரகதி சரி என்ன வட பாரு. என்ன வட பாரு. இந்த பாட்டு புதுசா வந்திருக்கு. என்ன வட பாரு. டேய் என்ன வட? நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சடி எம்மா. அத்தா அத்தா பொச்ச கிளி. அச்சா அச்சா பச்சை கிளிடா. பண்டிகையில நெல்லு பாரோ. கிடாரி பிரதர்ஸ் 500 ரூபாய் அன்பளிப்பு. எவ்வளவு பாத்துக்கிறேன். கிடாரி பிரதர்ஸ் 500 ரூபாய் அன்பளிப்பு வழங்குகிறார்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் என் கலைக்குழு சார்பாக நன்றி வணக்கம். பண்டிகையில நெல்லு பாரோ. பண்டிகையில நெல்லு பாரோ. குண்டில நல்ல ஒரு பிராய. ஏய் தொண்டிலமா நீ குண்டில தானே இப்ப சொன்ன. நல்லா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது. ஒதுங்கி ஒதுங்கி போகாதீங்கம்மா. வா நம்ம 2 பேரும் அடிச்சுக்குருவோம். வேணாம் வேணாம். ஏன் ஏற்கனவே நான் அடிச்சுட்டு தான் கிடக்கேன். அப்பா தினமும் அதானே பண்றியா? புதுசா பேசு. கொலா காயுது நேரம் நல்ல நேரம்
மனமா அண்ணே கட்டு கட்டு வண்டியில நெல்லு வரு வண்டியில நெல்லு வரு வண்டியில நெல்லு வரு வண்டியில ஏங்க நாங்கெல்லாம் வீட்டுல அங்கெல்லாம் குஞ்சு பிடிச்சு பழக்கம் தெரியாதா? தெரியும் நீங்க ஃபேமஸ்னு தெரியும். ஏய் கோழி குஞ்சுடா மூதே. அதே டடா வண்டியில ஏய் என்னமா பேம்பர்ஸ்னா ஃபேமஸ் உங்க அண்ணன் கூப்பிடாரு வந்ததுல இருந்து கச்சிப்பி போடவான் கடையில உங்க பீசா வண்டியில் வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் இந்த பொடு இந்த பொடு இந்த வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் எல்லாரும் அடிக்கிறேன் தம்பி நீங்க நாடகம் வந்திருக்கல சென்னைக்கு ஊசி போட வந்திருக்கீங்களா? மரத்துல ஏறி ஏறி பழக்கமா பார்த்து ஆமா 2 நாளா பீஸ் போடலாம். நல்ல கட்ட நம்ம கிட்ட மாட்டிக்கிட்ட தொடல என்ன பண்ண வர? சிசு எங்கும் புகழ்த்துவங்க இங்கு நாளும் நான் துவங்க அன்னையான சுந்தரியே யான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதையை காணமே எங்கும் புகழ் துவங்க இங்கு நானும் நான் துவங்க எங்கும் புகழ்த்துவங்க இங்கு நானும் நான் துவங்க இங்கு நானும் நான் துவங்க அன்னையான சுந்தரியே தவிக்க விட்டு தேடலாம் தேவதையை காணோமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதையை காணோமே ஓடு இந்த ஓடு இந்த ஓடு தன்னானே நானே நன்னே தான நானே நானே நன்னே தான நன்னே தான நன்னே தான நன்னானே தான நன்னே தான நானே தான நன்னே தன்னானே பள்ளிக்கூடம் படிக்க வைத்த அண்ணே பின்னாடி என்னண்ணே பாக்குற பின்னாடி என்ன பாக்குறீங்க பக்கத்தூர்காரு கரசகுளத்துல இருந்து வந்திருக்காரு அண்ணே மிலிட்டரி மெஸ் மாஸ்டர் அன்பு அண்ணன் கரசகுளத்தை சேர்ந்த வளையவெட்டி மிலிட்டரி மெஸ் மாஸ்டர் அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்காரு. அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி அணிந்த வணக்கம். சாப்பிட்டு கை கழுவி சந்தைக்கு போய் வர முன்னு சாப்பிட்டு கை கழுவி சந்தைக்கு போய் வரேன் நின்னு ஓடி இந்த ஓடி இந்த ஓடி இந்த சாப்பிட்டு கை கழுவி சந்தைக்கு போய் வர அண்ணே என்னனே ஆச்சு? நான் எதுவுமே பண்ணல. ஏய் எரும மாடு. அண்ணே என்னனே? அப்படியே பச்சது கார்த்தி. அண்ணே என்னனே ஆச்சு? என்ன ஆச்சு? எடையப்பட்டியைச் சேர்ந்த படையப்பா பந்தல் சார்பாக அண்ணன் மருதமணி அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அண்ணன் படையப்பா குடும்பத்தார்களுக்கும் அவர் 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்குகிறார். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார் நன்றி அணிந்த வணக்கம். சாப்பிட்டு கை கழுவி சந்தைக்கு போய் வர முன்னு சாப்பிட்டு கை கழுவி சந்தைக்கு போய் வரேன் நின்னு உணவல வரக்கான நேரத்தில் நம்ம கண்ணம்மா உணவல வரக்கான நேரத்தில் நம்ம கண்ண சக்திவேல் வீரன் குடும்பத்தின் சார்பாக 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்குகிறார்கள். சாப்பிட்டு கை கழுவி சந்தைக்கு போய் வர முன்னு சொல்லிவிட்டு போன எடி ஞான தங்க நீ போனவள வரக்கான மேரத்தினமை கண்ணம் போனவள வரக்கான
பண்ற நான் பண்ணு நினைக்கிறேன் முன்னாடி அடிச்சிட்டு இருக்க சனி முன்னாடி அடி அக்கா நான்லாம் அண்ணன் இல்லக்கா ஏங்கா நான்லாம் நான் அங்க போச்சேன் அக்கா நான் நாடகத்துக்கே வரல நாடகம் பார்க்க வந்தாலே என்ன அடிக்கிற எறும்பு இந்த அக்கா அவங்க கொலை பண்ணி போறாங்கடா அவங்க அப்படியே குறிப்பா அடிக்கிறாங்க அதுலயே சாப்பிட்டு கை கால் ஏடா தின்னு கட்டவனே எத்தனை இடம் சாப்பிடுவ கை கழுவ கை கால் இல்ல சாப்பிட்டு ஓ வாயில வேற பாட்டு மேலே வராதா ஏய் பொழந்துரும் பொழுது மோரை பாருங்களா ஒன்று கீழே ஏய் போடா அதெல்லாம் ஒரு ஆளு நீ பாடுனே கரெக்டா வருது என்ன என்ன பாடுற நீ சொல்ல இவன் குறைச்சி இடம் போட்டானே சாந்தி வா அங்க வா போதிக்கிறாங்க என்ன இல்ல அதெல்லாம் என்ன ஏதாவது தேவையில்லாம பாடு இடியாப்பம் உனக்கு இப்போ இடியாப்பம் காணாம பெற போகுது பேசாம உட்காந்துக்க நாங்க என்னையா என்ன இடியாப்பம் வாயில எங்க பாரு சாந்தி இடியாப்பம் ஆமா தம்பி பெட்டி வேணுமா வேணாமா உனக்கு சாந்தி பெட்டியை மட்டும் வாசி சாந்தி இடியாப்பம் என்னது சாந்தியை வச்சு வீடியோ பாப்பனே ஒண்ணு 100 கிராம் ஆக மொத்தம் 200 கிராம் எனக்காச்சும் இதை வச்சிருக்கேன் நானு நீ என்ன மயிர் வச்சிருக்கியா ஒரு மயிருமே இல்லையே அங்க நீ என்ன வச்சிருக்க எனக்கா 2 கிராம் நான் வச்சிருக்கேன்ல இந்த உடம்புக்கு 2 கிராம் போதும் உன்கிட்ட என்ன இருக்கு ஏலே 1 2 கிலோ ஆக மொத்தம் என்ன 2 கிலோ என்னது 2 கிலோ கண்ணுதுல கூம்பிட்ட நீ என்னடா நீ இப்படி பேசுற ஏ கார்த்தியனே நீ பாடுனே சரியா ஒன்னு एक दो तीन चार அட சரி ஏய் 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 ஏறுமா ஒன்னு அண்ணே ஒவ்வொரு ஆளா பாடுனே एक முதல்ல சாந்தி ஒவ்வொரு ஆளா பாடு एक பாதி ஏய் ஒன் பாதி ஏய் தொப்ப காணாம போயிடும் நான் கருத்தாம இறக்கி விடுறேன் பாடல் பாடுனே போங்க ஒன்னு கிலோ ஆக மொத்தம் 3 கிலோ ஒன்று கிலோ அண்ணா இது ஒரு பாட்டுன்னு மெனக்கட்டு வாசிக்கிறாங்க பாரு இது ஒரு பாட்டுன்னு அவன் திட்டுங்க ஏமா நல்லா ஆருங்க சரி நல்லா பாருங்க திஸ் இஸ் லவ் யார யாரை பண்றோம்னு எங்களுக்கே தெரியும் திஸ் இஸ் லவ் அவருக்கு ஒரு ஆளு எனக்கு ஒரு ஆளு காவல்துறையா ஐயா காவல்துறை அதிகாரி அவர்கள் மேடைக்கு வரும்படி விழா கமிட்டியாரிடம் அழைக்கிறார்கள் காவல்துறை அதிகாரி அவர்கள் மேடைக்கு வரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இங்கு வருகின்றிருக்கின்ற காவல்துறை அன்பு அவர்களை வருக என வரவேற்கின்றோம் ஹலோ மலவெஞ்சு ஊரெல்லாம் தண்ணி மலவெஞ்சு ஊரெல்லாம் தண்ணி அந்த மலையாண்டி சாமிக்கு தக்க ஏய் ஏய் இங்க வா அது விளையாட்டு சொல்லு போத நீனு அது என்னன்னு சொல்லு மலவெஞ்சு ஊரெல்லாம் தண்ணி வேல் சாந்தி ஏமா சாந்தி சாந்தி வர்றீங்களா வரலையா என்ன ஐயா வரலையா காவல்துறை அதிகாரியா கிராமத்தின் சார்பாக காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள் ஐயா இந்த மருதமணி மேல ஐயா சாமி காவல்துறை அதிகாரிகளுக்கு முக்கிய அறிவிப்பு இந்த 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 ஒண்ணுமே இல்லை ஆனா தேவையில்லாத வேலை நாங்க பார்த்துவிட்டோம் இந்த கற்பழிப்பிகேஷன் தான் வந்து போடுங்கய்யா சாமி நல்லா இருப்பீங்க அப்ப இரு நான் கற்பழித்துக்கிறேன் ஏய் நம்ம சும்மா ஓமனி உள்ள ஒன்று ஏற்கனவே நான் பல ஒம்பளை எங்க ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காங்க நான் கேள்விப்பட்டேன் நான் அப்படியா யாரு ஏ உன்னை வா போடுன்றாயா அம்மா என்ன ஏமா வாங்க உங்களை நான் காதல் பண்ணலான்னு இருக்கேன் என்ன பண்றீங்க அவர் காதல் அவர் காதல பண்ணணும் நான் மூக்குல ஏய்
போயா உங்களை எப்படி காதல் தெரியுமா? எப்படி பண்றீங்க? தும் சே பியார் கர்த்தே. அப்படின்னா என்ன? அப்படின்னா வந்தோடனே வேலையை ஆரம்பிச்சிருவாராம். ஏய் முதராய பாருங்களா. நான் பேசுவேன், அவருக்கு விளக்கம் தெரியும். சரி. அவர் அக்ரிகல் முடிச்சிருக்காரு. ஓ என்ன கல்லு? MBS தானே படிச்சிருக்கேன். பெரிய படிப்பு பாத்துக்க. சொல்லு. சிர்கா டிகோ. என்ன சொல்றாரு? சிக்கா டிக்கோண்டா ஒரு நாளைக்கு 2 தடவையா. ஏய் என்ன 2 தடவையா? காங்கிரட் போடுறது. சிப்ரிப்பு டொப்ரிப்பு. அப்படின்னு என்ன தெரியுமா? இரவுல ஒரு தடவை, பகல்ல ஒரு தடவை. ஏய் அது என்னையா அது? காங்கிரட் போடுறதுமா. இவங்க என்னடா ஏலம் போடுறவங்களோட உங்களை எப்படி காதல் தெரியுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே காட்சி தோன்றுமா? பெண்ணை தொடாதது ஒரு பெருமையாகுமா? முத்தம் சிந்தாமலே முழுமையாகுமா? முழுமையாகுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? மாடு புடி மாடு, மாடு புடி மாடு, மாடு புடி மாடு, மாடு புடி மாடு, புடி மாடு. ஆமா. பாட்டு பாத்துரு. காதல் பண்ணா காதல் மட்டும் தான் நீ பண்ணணும். ஆமா. அது என்ன கட்டி பிடிக்கிற? இப்ப காதல் ஏய் கார்த்திக் வாய முடுறா முதல்ல. கட்டவா பேத்து போடுவேன். என்ன கருப்புசாமி? கருச்சாமி தான் கட்டி பிடிக்கிறது. டேய் பொட்டிக்காரா டேய் என்ன ஓமா வாயில குடுனல. அம்மா காதல் தூரம் கொடுக்க மாட்டேன். உம்மள பொளந்துறேன். அண்ணே கட்டி நல்லா அப்படினே வரதவனே அண்ணே. ஒரு வாயை பாரு. எப்ப முடிப்ப? கண்கள் இல்லாமலே காட்சி தோன்றுமா? பெண்ணை தொடாதது ஒரு பெருமையாகுமா? முத்தம் சிந்தாமலே முழுமையாகுமா? முழுமையாகுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே காட்சி தோன்றுமா? காதல் வேறு கண்ணே, காமமும் வேறு பெண்ணே, தேகமும் தேடும் காமம், இது தெய்வமும் தந்த காதல். இடையில் 2 கோடி, அதுதான் ரொம்ப பாடு. போடு போடு, உன்னை தாண்ட மாட்டேன், தாண்ட சொல்லி உன்னை தூண்ட மாட்டேன். கொண்டாட மாட்டேன். அண்ணே இவ கனமானவன் வாங்குறாடா. ஆமா. இவ கட்டி பிடிச்சா பாட்டு வரிய மறந்துட்டா. காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமல் ஒரு காட்சி தோன்றுமா?